ஜும்மா தொழுகை வருவதற்கு ஒருவர் குளித்து நறுமணத்தை பூசி இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக மாணவர்கள் வாசலில் வருகை பதிவோடு நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் வருவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த ஒரு நன்மை, இரண்டாம் வருபவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த ஒரு நன்மை, மூன்றாவதாக வருவதற்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, நான்காவதாக வருவதற்கு கோழியை குர்பானி கொடுத்த ஒரு நன்மை. இமாம் மிம்பரில் ஏறிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மத்தியில அந்த இமாமுடைய உரையை கேட்பதற்கு அவர்கள் அமர்த்தி விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார். ஒருத்தர் பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்க, நான் நிறைய நம்ம பார்த்துட்டு சின்ன பசங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லவே கூடாதுன்ற அவர் சொல்லலாம். அது வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்களாக ஆகிவிட்டோம். ஏன் என்று கேட்டால் அவர்கள் நீ சும்மா இருப்பா, நீ சும்மாரு, நீ சும்மாரு மாறிக்கிட்டே இருக்கும். ஏதோ முடிந்தால் அந்த செய்கையில ஏதாவது சொல்லி கொண்டு நம்ம தப்பித்து விடலாம். ஆனால் அந்த நேரத்துல வாயின் கம்மிக்கே இருப்பா, சும்மா இருப்பா, பேசிக்கிட்டே இருக்காது அப்படின்னு கூட சொல்லாதீங்கன்றான். மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே சந்திக்கக்கூடிய சூழல்கள், பிரச்சனைகள் எல்லாம் பார்க்க உள்ளது. ஷைத்தான் எப்படியாவது நம்மை நரகத்திற்கு அழைத்து சென்ற வேண்டும் என்று 24 மணி நேரம் வேலை பார்க்கிறான் என்பதை நாம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏதேனும் ஒரு வகையில தவறின் பக்கம் அழைத்து செல்ல, ஏதேனும் ஒரு வகையில பாவத்தை செய்ய வைக்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வைக்க, ஏதேனும் ஒரு வகைக்கு ஒரு முயற்சி என்பது அந்த தேதான் இருக்கிறது. யாரும் மாற்றிக்கிறதே தெரிவிக்க முடியாது. இதற்கு மாற்றமாக, இதற்கு கவுண்டராக நாம் ஏதாவது செய்கிறோமா, நாம் அல்லாஹ்வின் பாதையில் பயணிக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால் ஆக புரியும். ஷைத்தானும் ஒரு நொடியும் அவன் முயற்சியை செய்து கொண்டேதான் இருக்கிறான். அவனை வெல்வதற்கு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவனை வெல்வதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கும் நாம் செய்யக்கூடிய உழைப்பு என்பது ஆக குறைவு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அதனாலேயே நாம் சிந்தித்து பார்க்கலாம், அவ்வளவு கருணையாக இருக்கிறார். கொஞ்சம் செஞ்சா கூட அதன் ஊடாக அல்லாஹ் நமக்கு நன்மையின் பால், சுரபத்தின் பால் அழைக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறான், நமக்கு உதவியும் செய்கிறான். அதற்கு ஒரு சில விஷயங்களை கடமையாகவும் ஆக்கி இருக்கிறான். கண்டிப்பாக நீங்கள் இதையெல்லாம் செய்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏதேனும் ஒரு வகையில் நாம் பார்க்கும் உலகத்தில் இப்ப போகணும்னு சொல்லி சொன்னா அதிகமாக நல்ல விஷயங்களை பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீமையான விஷயங்கள் பார்ப்பதையும் கேட்பதையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. யாரா எடுத்தாலும் சரிதான், ஸ்கூல் பசங்கள்ல இருந்து, காலேஜ் பசங்கள்ல இருந்து, வேலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்து எதுவாக எடுத்தாலும் சரிதான், தீமை அதிகமாக அதெல்லாம் ஒரு விஷயமா என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக போகிறது. ஆனால் நன்மை பக்கம் நம்ம நின்றோம் என்று சொன்னால் நாம் மட்டும் தனியா, இவன் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் உரண்டு பிடிச்சு நிக்கிறான்னு சொல்லி குறிப்பா நம்மள சொல்லக்கூடியதை நீங்க பார்க்கலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நல்வழியை தேர்ந்தெடுத்து நாம் பயணிக்கணும். ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுத்தாலா நல்லதை நாடி விட்டார் என்று சொன்னால் அவனுக்கு நேரான பாதை காண்பித்து கொண்டே இருக்கிறான். அதற்கு ஒரு சில பேசிக் ரிக்வயர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அடிப்படை தேவைகள் இருக்கிறது. அதற்கு தான் இந்த கடமையான தொழுகைகளே அல்லாஹ்வுத்தாலா கொடுக்கிறான். கடமையான தொழிலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு வகையில் அல்லாஹ்விட ஒரு தொடர் வச்சுக்கிட்டே இருக்கும். சைத்தான் அவ்வளவு நேரம் உழைக்கிறான். நாம சொர்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய கடமை கண்டிப்பாக செய்தையாக வேண்டும் என்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது என்னதுதான், கடமையான தொழுகைகள் இருக்கிறது. அதுக்கு கூடவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது இந்த ஜும்மா தொழுகை சகோதரர்களே. நேரடியாகவே ஒரு சில பாதிப்புகளை பார்க்க முடியும் என்ற அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, தொழுகையை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ரியத்துக்கும் மத்தியில பாலமாக அமைவது. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நல்லவனா இருக்கிறான், ஒரு பக்கம் அவன் பயணிக்கக்கூடிய பாதையில இறுதியில நரகம் இருக்கு. அந்த நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதை ஷிர்க்குடைய பாதை, அல்லாஹ்வுக்கு இணைக்கக்கூடிய ஒரு பாதை, அல்லது அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு பாதை. தொழுகையை கைவிடுவதுதான். தொழுகை கைவிட விட பொறுமையாக அவன் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய செயல்களை, அல்லாஹ்வை இணைக்கக்கூடிய செயல்களை அவன் அதன் பக்கம் போய்கொண்டே இருக்கிறான். ஒரு லிமிட் தாண்டி போயிடுச்சு. அவன் தொழுகைன்னா என்னன்னே தெரியாத ஒரு சூழல் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அந்த ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய விஷயத்தின் பக்கம் போகக்கூடும் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். அப்ப நம்ம என்ன நினைப்போம், செஞ்சிடக்கூடாது, இந்த விஷயங்களை நாம செய்திடக்கூடாது, கண்டிப்பாக தொடரணும். அந்த தொழுகை தான் அல்லாஹ்வோட தொடர் வச்சு நாம போய்கிட்டு இருக்கிறோம். அந்த தொழுகையை ஒருபோதும் விட்டுடக்கூடாது. ஃபஜருக்கு வாங்க, இஷாக்கு வாங்க, நம்மளாம் அழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஜருக்கு, அசர், மக்ரிப், இஷா எல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம். ஏதேனும் ஒரு வகையில அந்த ஷிர்கின் பக்கம், குஃப்ரியத்தின் பக்கம் ஷைத்தான் நிறுத்திக்கிட்டே இருப்பான். அவன் வேலை நடந்துகிட்டே இருக்கு. நாம் என்ன செய்யறோம், ஆக குறைவு பொருளாதாரத்துக்கு பின்னாடி நாம அதிகப்படியா ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்களேன்.
அவ்வளவு குறைவான ஒரு நேரம். இதற்கு அடுத்த கட்டமாக இப்ப நம்ம நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்த்தோம் இல்லையா, தொழுகையை விட விட ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஷிர்கின் பக்கம் குஃப்ரியத்தின் பக்கம் போய்கிட்டே இருக்கிறான். அவன் ரெண்டுத்துக்கும் மத்தியில ஒரு பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த பிரிட்ஜை கட்டிட்டு அவன் ஒரு கட்டத்துல அவன் அதன் பக்கம் போய்விடுவான் என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறான். முதல் பாடம். இரண்டாவது பாடம், நாம இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜும்மா சம்பந்தமாக சொல்லும் பொழுது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழின் மேடையின் படிகளில் நின்றபடி மக்களுக்கு ஜும்மா அதன்படி சொல்றாங்களாம், ஜும்மாவை கைவிடுவதிலிருந்து விலகி இருக்கட்டும். ஜும்மாவே எனக்கு வேண்டாம், ஜும்மா என்னப்பா ஜும்மா தொழுகை, அதனால தொழுகையா, எந்த காலகட்டமாக ஜும்மா தொழுகைக்காக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனா சமீபத்தில் ஒரு சில மக்கள் முஸ்லிம்கள் என்ற பெயர்ல நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஜும்மாவா அதெல்லாம் தொழுது போல வருஷம் அதுக்கு முன்னாடி தொழுது போல என்மன போல விஷயங்கள் ஒரு சில கேரக்டர் எல்லாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நிலவுது. அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்னன்னு சொல்லி சொன்னா, ஜும்மாவை கைவிடுவதிலிருந்து விலகி இருக்கட்டும். கண்டிப்பாக ஜும்மாவை நீங்கள் தொழுதாகட்டும். அல்ல என்று சொன்னால் அல்லது அவர்களுக்கு இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரை பதித்து விடுவான். அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தின் நல்ல விஷயங்கள்லாம் என்ன, குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தூதர் வருவார். தூதர் வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறேன்றான், பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறேன்றான், பிள்ளைகளை கொடுக்குறேன்றான், இப்படின்ற மாதிரி நபிமார்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிடும் பொழுது நிறைய மக்கள் அதை செவிதாழ்த்தி கேட்கவே மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான், எந்த நல்ல விஷயமும் அவர்கள் காதுகளுக்கு போய் விழாது என்று சொல்லக்கூடிய அதே பாணியில இங்க என்ன வருதுன்னு சொல்லி கேட்டா, ஜும்மாவை விட்டுறாதீங்க பாவா, ஜும்மா ரொம்ப தேவை, ஜும்மாவை விடுவதிலிருந்து அவர்கள் விலகி இருக்கட்டும், கண்டிப்பாக ஜும்மா தொழுகை தொழுதாக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உள்ளங்களில் முத்திரையிட்டு விடுவான். எவ்வளவு நல்லதின் பக்கம் உங்களை அழைத்தாலும் பாய் சதகா செய்யுங்க, பாய் நோன்பு வைங்க, பாய் தர்மம் செய்யுங்க, பாய் தொழுங்க, இல்ல நல்ல விஷயம் சகாத்த கொடுங்க, என்மன போல விஷயம் சொல்லலாம், உங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு மனப்பான்மையை உருவாக்கி விடும். எந்த நன்மையின் பக்கம் வரக்கூடிய ஒரு செயலை ஆரம்பிக்காமல் ஒரு நன்மையின் பக்கம் வரணும், ஒரு செயலை செய்யலாம், இல்ல அது வேண்டாம், அது புரியல, இல்ல எனக்கு அது வேண்டாம் என்ற நிலைப்பான்மைக்கு அது தள்ளிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. மிக இலகுவாக நாம் அது பார்த்தது தொழுகைகள் தொடர்ச்சியாக செய்ய வருது. ஆனால் ஜும்மா என்றால் உடனடியாக பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். 3 ஜும்மா சம்பந்தமாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக விடுவார் என்று சொன்னால் அவர்களுடைய விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு பொதுவான விஷயமாக பார்க்கிறோம், அவருடைய உள்ளத்துல முத்திரையிட்டு விடுவான். அப்படின்னா என்ன, எந்த நன்மைகளை பற்றி சொன்னாலும் காதல் விழாது. ஜும்மா தொழுகைக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நோன்பு வருது, ரமலான் மாதம் வருது, ரமலான் நோன்பு வைங்க, அந்த நோன்பு வைக்காம பெரிய விஷயமா, முன்னாடியாவது வெயில் காலமா இருக்குது அப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஆரம்பிக்க போகுது, அந்த கரெக்டா அந்த சூழல் மாறக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ரமலான் வரப்போகுது. அந்த நேரத்துல இவை கொஞ்சம் வெயில் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடிய இடத்துல மாறிவிடும். எப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு இது அனைத்தும் நம்ம எப்போது சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஜும்மாவை ஒருவர் விடுவார் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விடுவான். சிந்தித்து பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா நேரடியாக எச்சரிக்கிறான். ஷைத்தானுடைய அவனுடைய சூழ்ச்சிக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஜும்மாவை ஜும்மாவை விடக்கூடிய ஒரு சூழல் நம் வாழ்க்கையில் ஒருபோதும் வந்து விடக்கூடாது. நிறைய மக்கள் தன்னுடைய இயக்கத்தின் அடிப்படையில் கேட்பாங்க, ஆபீஸ்ல டைம் கிடைக்கல, இப்பதான் போய் புதுசா சேர்ந்து இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாவா, எல்லாவற்றையும் விட இந்த தொழுகை தான் முக்கியம். இந்த விஷயம் என்பது நீயாச்சு, உன்னுடைய ரப்பாச்சு, நாம சொல்ல வேண்டிய ஒரு கடமை. ஜும்மா கண்டிப்பாக தொழுதாக வேண்டும், அதுல எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. யாரும் இதில் தப்பித்துக் கொள்வதற்கோ எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்வதற்கும் இங்கே அனுமதியே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த எச்சரிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த எச்சரிக்கைகள்ல நிறைவேற்றுவதற்கு ஒரு சில கடமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல என்ன விஷயம் என்று கேட்டால், ஜும்மா என்பது கடமை, அது ஃபர்ல், எல்லாமே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஜும்மா தொழுகை வருவதற்கு ஒருவர் குளித்து முடிந்தால் அவர்கள் அந்த நறுமணத்தை பூசி அவர் இந்த ஜும்மா தொழுகைக்கு வரணும். வரும் பொழுது இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக, மிம்பரில் ஒரு இமாம் ஏறுகிறார், அதற்கு முன்பு வரைக்கும் வானவர்கள் வாசலில் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரோட நிற்பாங்க, வருகை பதிவோட நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் வருவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த ஒரு நன்மை, இரண்டாம் வருபவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த ஒரு நன்மை, மூன்றாவதாக வருவதற்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, நான்காவதாக வருவதற்கு கோழியை குர்பானி கொடுத்த ஒரு நன்மை. அந்த நன்மை எழுதி வைக்கிறாங்க. வரக்கூடிய மக்கள் எல்லாம் ரெஜிஸ்டர்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இமாம் மிம்பரில் ஏறி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை க்ளோஸ் பண்ணி விட்டு நம்ம மத்தியில அந்த இமாமுடைய உரையை கேட்பதற்கு அவர்கள் அமர்த்தி விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள்.
அப்ப நம்ம சிந்தித்து பார்க்கிறோம், நாம தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் மற்ற வேலைகள் இருக்கு, எப்போதாவது மிஸ் ஆகுது, அது அல்லாஹ்வுத்தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக ஏன்னு சொன்னால் ஆரம்பத்துல நாம இந்த தௌஹீதுக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, பள்ளிவாசல போவோம், அந்த தொழுகை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்னாடி போட்டாலே ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோமோ, இன்னும் கொஞ்சம் லேட்டா போயிருக்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில நமக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் ஜும்மாவுடைய தொழுகை என்பது எப்பொழுது நிறைவேறும் என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மலக்குமாரனுடைய பதிவேடு என்பது மிம்பரில் ஏறுவதற்கு முன்பு வரை அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்பாக வந்து உரையை கேட்பதற்கு அவர்கள் ஆரம்பம் செய்து விடுவார்கள் என்பதற்கு உண்மையான பாடம் சகோதரர்களே. யாராவது ஜும்மா தொழுகை தொழ வேண்டும், ஜும்மாவுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்னால், இதே விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒருவர் குளித்து எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி இமாம் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வந்து உட்கார்ந்து யாரையும் பிரித்து விடாமல், ஒருத்தர் உள்ள வர்றாரா, இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ள வர்றாங்களா, வந்த இடத்துல எங்க இடம் கிடைக்குது அமர்ந்துடணும். 2 பேரை பிரிச்சு முன்னாடி வருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எங்க இடம் கிடைக்குதா அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து அங்கே நம்ம பார்த்துட்டு நம்ம தொழுதுட்டு உட்கார்ந்துடணும். இமாம் உரையை நிகழ்த்தும் பொழுது வரக்கூடிய ஒரு சூழல் எப்போதாவது நிகழ்தா, வர்றோம், என்ன பண்றது, 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு சாரி உள்ள வர்றாங்க, வந்துட்டு உட்கார்ந்துறாங்க. நீங்க 2 ரக்காத் தொழுதீங்களா? உரையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இல்ல அப்படி என்றால் 2 ரக்காத் சுருக்கமா தொழுதுட்டு நீங்க உட்கார்ந்துருங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களும் இந்த ஜும்மாவுல நாம கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. முன்னாடியே வந்து உட்கார வேண்டியது. கூடவே அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம், யாரோ ஒருவர் பேசுறாருங்களே, இடையூறு செய்வது சம்பந்தமாக ஒரு தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டான். இடையூறு செய்வது சம்பந்தமா ஒருத்தர் பக்கத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார். நாமளையும் நம்ம பார்த்துட்டு சின்ன பசங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லவே கூடாதுன்ற அவரை சொல்லலாம். அப்படியே சொன்னால் அது வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்களாக ஆகிவிட்டோம். ஏன் என்று கேட்டால் அவர்கள் நீ சும்மா இருப்பா, நீ சும்மாரு மாறிக்கிட்டே இருக்கும். ஏதோ முடிந்தால் அந்த செய்கையில ஏதாவது சொல்லி கொண்டு நம்ம தப்பித்திடலாம். ஆனால் அந்த நேரத்துல வாயில் கம்மியா இருப்பா, சும்மா இருப்பா, பேசிக்கிட்டே இருக்காது அப்படின்னு கூட சொல்லாதீங்கன்றான். முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை வைத்து கல்லை வைத்து விளையாடி கொண்டிருந்தாலும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அந்த காலகட்டத்துல இந்த போல டைல்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல, அந்த காலத்துல மண்ணா இருந்துச்சு. அப்போ அந்த கல் எடுத்து சும்மா விளையாடுறதுக்கு ஷைத்தான் சொல்லுவான். இந்த காலகட்டத்துல இருக்கவே இருக்கு நம்ம கிட்ட ஒரு போன், சாவி, கர்ச்சீஃப் எல்லாத்தையும் தூக்கி முன்னாடி போட்டுதான் உட்காரும். அப்போ அந்த ஷைத்தான் என்ன பண்ணுவான், அடுத்த கட்டமா ஒரு காரியத்தை, பிரெயின் அப்படிதானே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அது கிடைக்கலையா, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வேலைக்கு போயிருக்கு. சரி நம்ம கவனிக்கணும் தான் வந்தோம், அவர் சரியா பயன் பண்ண மாட்டாரு, அது எப்படி பயன் பண்ணாலும் சரி வர வழி இல்லையே, நாம அங்க உட்கார்ந்தாலும் நமக்கும் அந்த நிலைமை தான். அப்போ இருக்கும்பொழுது என்ன செய்யணும்னு சொல்றாங்கன்னா, அது போல முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அதனோடு விளையாடி கொண்டிருப்பது, கர்ச்சீஃப் எடுத்து வைப்பது, சாவை எடுத்து வைப்பது, செல்போன் எடுத்து வைப்பது, இது போல விஷயங்கள் இருந்தால் வீணான காரியத்தில் ஈடுபட்டுட்டோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகை சம்பந்தமாக சொல்லி தருவது. எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருந்தால் இவ்வளவு தெளிவாக சொல்லி தருவார் என்பதை சிந்தித்து பாருங்களேன். அதனால்தான் இவ்வளவு அழகான விஷயங்களை எப்படியாவது இந்த மனிதர்களுக்கு கொடுத்துடணும், இது கிடைக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதனால்தான் இவ்வளவு நுணுக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. முன்னாடி ஒரு 2 ரக்காத் தொழுது நம்ம உட்கார்ந்துட்டோம், இமாம் முறையை கேட்கிறாங்க, கேட்டு முடிக்கப்படுது. முடிக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்து வரும்பொழுது நம்ம பார்க்கணும் என்னன்னு சொல்லி கேட்டா, நாம செய்ய வேண்டிய கவனம் ஏன்னு கேட்டா, நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம் என்று சொன்னா கூட எங்கெங்கயோ 3வது உலகம் 4வது உலகத்து கூட போயிடும். என்னப்பா இது போயிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்கணும். இது போலவும் நம்ம இல்லாமல் முழு கவனமும் செலுத்தக்கூடிய ஒரு நீயத்தை வச்சுக்கிட்டு வரும். ஏதோ தேவை வருது, ஏதோ ஒரு விஷயங்கள் வரும் பொழுது திடீர்னு விஷயத்தை ஞாபகப்படுத்துவோம், சாவி அங்க வச்சுட்டு வந்துட்டுமே, காசு அங்க வச்சுட்டு வந்துட்டுமே என்பது போலலாம் இருக்கும். அப்போ நாம பார்க்கும் பொழுது அது போல விஷயங்கள் ஏதாவது வந்தாலுமே அதை தாண்டி இல்ல நம்ம கவனிக்கணும் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை கொண்டு சென்றோம் என்று சொன்னால் முழுமையாக கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். நாம் அதே போல அடுத்த கட்டமா பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அனுமதி தருவதற்கும் முயற்சி செய்யணும். ஏன்னா தொழுகைக்கு அனுமதி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அனுமதி மறுக்காதீங்கன்றார். தொழுகைக்காக வரும்பொழுது அதற்கான பாதுகாப்பு இருந்து என்று சொன்னால் அனுமதி மறுக்காதீங்க, அப்போ பிழை இருக்கிறது என்பதை சொல்லி அல்லாஹ்வுடைய அருளால் இப்பொழுது நிறைய பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த பெண்களுக்கு ஜும்மா தொழுகைக்கு அனுமதிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து நன்மைகளும் நாம் பங்காளிகள். எத்தனை பேர் இப்பொழுது பெண்களாக இருந்து ஜும்மா தொழுகை தொழுது ஒன்று. இப்ப முதல்ல அனுமதி கிடையாது. ஒரு சகோதரர் பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயான் பண்ணிட்டு 2 உரையாக நிகழ்த்தப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துறாங்க, உட்கார்ந்துகிட்டு மறுபடியும் எழுந்திருச்சுப்பாங்க, இன்னொரு உரை நிகழ்த்துவாங்க. இது அவருடைய வளமையா இருந்துச்சு. அதனால நாமளும் அதே வளமையை எந்த மாற்றமும் இல்லாம ஃபாலோ பண்றோம்.
இது புதிதா பார்த்த ஒரு மூதாட்டி தெரிந்த ஒரு சகோதரர் ஜும்மா பண்றாரு. தெரிந்த உறவினரும் யாரோ ஒருத்தர் தெரிந்த சகோதரர் ஜும்மா பண்றாரு. அவர் அழைச்சு, ஏன் பாவா நல்லா சாப்பிட்டியா, என்ன ஆச்சு உனக்கு, என்னம்மா ஆச்சு, நல்லதாமா இருக்கிற, இல்லம்மா நீ ஏதோ பேசிட்டு இருக்கும்போது கால் வெளியில உட்காந்து எதிர்ச்சியா பாவா என்று கேட்கக்கூடிய அடிப்படையில நிறைய பெண்கள் இருப்பதாகவும் நாம பார்க்கிறோம். இவ்வளவு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அருளால் அவர்களும் ஜும்மாவுக்கு வரலாம், ஜும்மாவுக்கு வந்தால் அவர்களுக்கும் நன்மை உண்டு என்பதை அல்லாஹுடைய அருளால் இது பிரச்சாரம் செய்து இந்த நிலைமைக்கு கொண்டு நாம நிப்பாட்டி இருக்கிறோம். அல்லாஹ்வே புகழ் அளித்து அதற்கு பிற்பாடு ஒரு ஜும்மா தொழுகை முடியுது, சலாம் சொல்லி முடியுது என்று சொன்னால் நம்ம முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். மிம்பர் படியில் ஏறியதிலிருந்து சலாம் சொல்லி முடிக்கும் வரை நாம இபாதத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இபாதத் ஜும்மாவில் இருக்கிறோம், தொழுகையில் இருக்கிறோம், 2 ரக்காத் தொழுறோம், 4 ரக்காத் தொழுறோம். 4 ரக்காத் தொழுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுதுன்னு இந்த 15 நிமிஷத்துல வேற ஏதாவது விஷயத்துல ஈடுபடுவோமா? கண்டிப்பா ஈடுபட மாட்டோம். அதே போல் ஜும்மாவுக்கு வந்தாலும் இமாம் மிம்பர் படியில் ஏறியதிலிருந்து நாம் சலாம் சொல்லும் வரை இபாதத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்வோம். இதற்கு பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடித்த கையோடு 2 ரக்காத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் தொழுததாகவும் நாம் ரிவாயத்தை பார்க்கிறோம். அதே போல ஜும்மாவுக்கு பிறகு மட்டும் பிரத்யேகமாக 4 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுததாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததாகவும் நாம இந்த நேரத்துல பார்க்கிறோம். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, அவ்வளவு முக்கியமான இந்த ஜும்மா தொழுகையை சாதாரணமாக நாம் கருதி விடக்கூடாது. எப்பொழுது வேணாலும் வரலாம். நாம ஏதோ ஒரு வகையில ஒரு கேட்டாலும் சொல்ல எல்லாருக்கும் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் சொல்லக்கூடிய வகையில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரா வேணாலும் இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க இருக்கத்தான் செய்கிற வழியில. ஆனால் அந்த எண்ணத்தோடு போராடுறோம் பாத்தீங்களா, நாம ஜும்மா 12:50 இந்த அமைதி கரையில் இருக்குதா, நாம 12:30 நம்ம போயிடணும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை கொண்டு போங்களே, அதுக்குரிய பர்மிஷன் கேட்டு பாருங்க. ஐயா இந்த ஜும்மால கிடைக்கிற 1/2 மணி நேரமே பெரிய விஷயம், அவங்க கிட்ட போய் 45 நிமிஷம் கேட்டா எங்க விடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மளுடைய லாஜிக் அப்படிதான் சொல்லும். ஆனா போய் கேட்டு பாருங்க, ஒரு பர்மிஷன் கேட்டு பாருங்க, இந்த ஜும்மாவுக்கு மட்டும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போறேன் அப்படின்ற விஷயத்துக்கு தேவைப்பட்டா நான் எக்ஸ்ட்ரா கூட வேலை செய்வேன் என்பதை கேட்டு பாருங்க. கண்டிப்பாக அவர்கள் பர்மிஷன் கொடுப்பதற்கு தயாரா இருப்பாங்க, யாரா இருந்தாலுமே சரி. அல்லாஹ்வுடைய அருளால் நாம் அது போல இடத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னப்பா நீங்க சொல்றீங்க, என் கம்பெனிக்கு பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். ஆனாலும் நீங்கள் முயற்சி எடுங்க சகோதரர்கள். செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்துதான். ஆரம்பத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஆரம்பத்திலேயே இமாமுடைய உரையை கேட்டு எந்தவித வீணான காரியத்திலும் ஈடுபடாமல் யாரையும் பிரித்து விடாமல் அப்படியே உட்கார்ந்து அதன் பிறகு அவர்கள் தொழுது முடித்து செல்வார் என்று சொன்னால் ஒரு ஜும்மாவுக்கும் மறு ஜும்மாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்களே, அதே போல் அந்த நன்மையை பெறக்கூடியவர்களாக நாம மாறணும் இன்ஷா அல்லாஹ். எப்படியும் ஷைத்தான் நம்மை வழியேற்ற ஒரு விஷயத்தின் பக்கம் அழைப்பதற்கு அவ்வளவு முயற்சி எடுக்கிறான். அதே நேரத்துல நீ கொஞ்சம் உழைப்பு கொடு, நேரான பாதையை காட்டுறேன்னு அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் எப்பேற்பட்ட ரஹ்மான் ரஹீம் சகோதரர்களே. அந்த அற்பமான விஷயத்தை கூட செய்யாத ஒரு சூழலிலாம் நான் இருக்கணும். ஒரு அற்பமான விஷயம், 24 மணி நேரம் வேலை பார்க்கறான். நீங்க 10 நிமிஷம் நீங்க தேர்ந்தீங்க, 10 நிமிஷமா இப்ப தொழுது கிடையாது. ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் ஆகுது ஒரு வக்து தொழுகை. ஒரு 8 × 5 போட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு 40 நிமிஷம் வைங்களேன். அந்த 40 நிமிடம் கூட அல்லாஹ்வின் பாதுகாப்பு செலவிடுவதற்கு தயங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நேர்வழி கொடுத்திருக்கிறான் சகோதரர். அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. அதன் ஊடாக முக்கியமாக ஜும்மாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவ்வளவு நன்மைகள் ஒளிந்திருக்கிறது. சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதை அடைவதற்கும் அந்த நன்மையை பெறுவதற்கும் எப்படியாவது எனக்கு கிடைக்கும் என்பதற்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கும் நாம் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அதிகப்படியாக நன்மையை தருவதற்கு தயாராக இருக்கிறான். சிறு உழைப்பை அல்லாஹ்வின் பக்கம் செலுத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த ஷைத்தானை வெல்லக்கூடிய வாய்ப்பையும் தருகிறான் என்று சொன்னால் அந்த சிறு உழைப்பை கூட நான் செலுத்த மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடை ஒருவர் எடுப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா சின்ன கூலிக்கு அதிகப்படியான வெகுமதியை தருகிறான், சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகப்படியான வெகுமதியை தருகிறான். என்னை நோக்கி நடந்து வா, உன்னை நோக்கி ஓடி வருகிறேன் என்று சொன்ன ரப்பு நம்ம முன்னாடி இருக்கிறான் சகோதரர்களே. அந்த உழைப்பில் சின்ன உழைப்பு, வாரத்திற்கு ஒரு 1/2 மணி நேரம், வாரத்திற்கு ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த பர்மிஷன் எடுத்து வருவதற்கு எல்லா முயற்சியிலும் எடு. இமாம் மிம்பர் படியில் ஏறுவதற்கு முன்னாடி இந்த ஹால் மேல இருக்கக்கூடிய ஹால் எல்லாமே நிரம்பி வழியணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாமும் அதற்கான முயற்சி எடுத்தால்தான் அடுத்த கட்டம் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சின்ன உழைப்பு, வாரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். அப்படியே விடக்கூடிய ஒரு சூழல் வந்தால் உள்ளத்தில் முத்திரையிடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் சேர்த்திருக்கிறது. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே உள்ளத்தை தீனின் பக்கம் திருப்புவாயார். எத்தனை பேருடைய வாழ்க்கை பார்த்திருக்கிறோம். இஸ்லாமியர்களாக இருந்து, தாயாக இருந்து, ஆலிம்களாக இருந்து
யார் இஸ்லாமை அழிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கூப்பாடு போடக்கூடிய காட்சியை தான் பார்க்கிறீங்க. உங்களுக்கும் தெரியும், ஆலிமாக இருந்து தாயாக இருந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்து இஸ்லாமியராக இருந்து பிரச்சாரம் செய்த மக்கள் எல்லாம் கோயிலாக போய் பூஜை செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோமே. யாவும் கல்விகள் உள்ளத்தை குரட்டக்கூடியவனே, உள்ளத்தை தீனின் பக்கத்துக்கு போயாரு சத்து கல்வி அல்லா தீனிக்கு. என்ன மாதிரியான விஷயம் பாருங்க. இந்த சின்ன உழைப்பை கொடுத்த அல்ல எல்லா நேர்வையும் தரன்றானே, அதை கூட ஒருத்தன் பயன்படுத்த மாட்டேன் என்று ஒரு நிலைப்பாடை எடுத்தான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு கை சேதப்பட்டவனாக இருப்பான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு கொஞ்சம் உழைப்புக்கு அதிகப்படியாக நன்மையை தருகிறார். இந்த ஜும்மாவுக்கு அதிகப்படியான நேரத்தை ஒதுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதிகப்படியான நேரம் முழு நாளும் அல்லாஹ்விடத்துல கேட்கவே கிடையாது. நீங்கள் உணர்ந்திருக்கும் மற்ற விஷயங்களுக்கும் எப்பொழுதே சுகாத் தொழுகைக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரத்தை விட சற்று கூடுதலாக ஒதுக்கி அதிகப்படியான நன்மையை வாங்கக்கூடிய இடத்துல பெறக்கூடிய இடத்தில் அல்லாஹ் தஆலா வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதிகப்படியான உழைப்பை போடும். அல்லாஹ் தஆலா நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறார். நேரான பாதையை விரும்பி சொர்க்கத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தை தருவதாக அவன் வாக்களிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக வந்த இறைவனை ஆக்க வேண்டும் என்று கூறியவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்